அனைவருக்கும் வணக்கம். லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் அனிருத் இசையில் வந்துள்ள படம் இந்தியன் 2. இதில் முக்கிய நடிகர்களாக கமலஹாசன், சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் நடித்துள்ளனர். 1996ஆம் ஆண்டு வெளிவந்த இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகமாக இந்த இந்தியன் 2 படம் வெளிவந்திருக்கு. முதல் பாகத்துல தமிழகத்தை மையமாக கொண்ட களம், அதில் நடந்த சில ஊழல்வாதிகளை இந்தியன் தாத்தா உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தது கதையா இருந்துச்சு. இந்த இரண்டாம் பாகத்துல மற்ற மாநிலங்கள் பக்கமும் போய் ஊழல்வாதிகளை தண்டிக்கிறாரு தாத்தா. சங்கரின் வழக்கமான பிரம்மாண்டம் இந்த காலத்துக்கு ஏற்றபடி யூடியூப், சமூக வலைதளங்கள் என திரைக்கதையை பயணிக்க வச்சிருக்காரு. இத்தனை ஆண்டு காலமாகியும் ஊழல் ஒழியாத காரணத்தினால அந்த ஊழல்வாதிகளை தேடி கம்பேக் இந்தியனாக வராரு தாத்தா. ஊழல்வாதிகளை கதற விட போறாரா இல்லையா அப்படிங்கறத படத்தின் கதை. சித்தார்த் அவர்களது நண்பர்கள் பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நடத்தி வராங்க. ஊரில் நடக்கும் அவலங்களை சொல்லுவதுதான் அவங்களோட சேனல். என்ன நடந்தாலும் இந்த ஊரை திருத்த முடியலையே அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. இந்தியன் தாத்தா மீண்டும் வந்தாதான் இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் கம்பேக் இந்தியன் என்ற ஹேஷ்டேகை ரன் செய்யறாங்க. நாட்டை திருத்துவதற்கு முன்னாடி உங்க வீட்டை திருத்துங்கன்னு பேஸ்புக் லைவில் வந்து சொல்றாரு. வெளிநாட்டில் இருக்கும் தாத்தா அவற்றை பார்த்து மீண்டும் இந்தியா வராரு. ஒரு தங்க கோடீஸ்வரனையும் உயர் அதிகாரி ஒருவரையும் மர்மம் மூலம் கொலை செய்யறாரு. இந்தியன் தாத்தா சொன்னது போல தங்கள் வீட்டையும் திருத்த சித்தார்த்தன்கோ முயலுது. அதனால ஒரு பேரிழப்பு நிகழுது. கோபமடையும் சித்தார்த்தன்கோ இந்தியன் தாத்தாவை கோபேக் சொல்றாங்க. தாத்தாவை தேடும் சிபிஐ அதிகாரி பாபி சின்ஹாவும் அவரை சுற்றி வளைக்கிறாரு. இதன் பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தின் மீதி கதை. 20 வயசு இளைஞர் என்ன செய்வாரோ அதை அனைத்தையும் செய்யறாரு 100 வயதை கடந்த இந்தியன் தாத்தா. முதல் பாகத்துல தாத்தாவை ஹீரோயிசத்துடன் காட்டியிருந்தாங்க. இந்த படத்தில் அந்த ஹீரோயிசம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதை விட தாத்தாவை அதிகம் பேச வச்சிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பேசியது போல படத்திலும் அதிகம் பேசுறாரு தாத்தா கமலஹாசன். இந்த காலத்து இளைஞர்களுக்கு பிடிக்காதது அட்வைஸ் தான் அப்படிங்கிறத அவரும் இயக்குனரும் மறந்துட்டாங்க. ஆனாலும் இந்த படத்தின் முடிவில் இந்தியன் 3க்கான முன்னோட்ட காட்சிகள் அந்த பாகத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி இருக்கு. யூடியூப் சேனல் நடத்துவராக சித்தார்த் சமுதாயத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட ஒரு கதாபாத்திரம். குப்பைய வீதியில் போடுவதிலிருந்து ஊழல் செய்வது அப்பாவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஒரு கதாபாத்திரம். அதனால ஒரு பேரிழப்பை சந்திக்கிறாரு. அவரை போலவே அவரது தோழி பிரியா பவானி சங்கர், நண்பர் ஜெகன் ஆகியோரும் தங்கள் வீட்டை சுத்தப்படுத்த போய் தனித்தும் தவித்தும் நிக்கிறாங்க. சித்தார்த் காதலியாக சில காட்சிகளில் வந்து போறாரு ரகுல் பிரீத் சிங். சிபிஐ அதிகாரிகளாக பாபி சின்ஹா, விவேக். அந்நியன் பட பிரகாஷ்ராஜ் விவேக் கூட்டணிய ஞாபகப்படுத்துறாங்க. காளிதாஸ் ஜெயராம், சமுத்திரகனி, நெடுமுடி வேணு, டெல்லி கணேஷ், மனோபாலா, குல்ஷன் குரோவர், ரேணுகா என நிறைய பேர் வந்து போறாங்க. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு 3ஆம் பாகத்துல அதிக நேரம் இருக்கலாமோ. ரவிவர்மன் ஒளிப்பதிவு, விஎஃப்எக்ஸ் காட்சிகள் படத்துக்கு மிக பெரும் ஆதரவா இருக்கு. ஆரம்பத்தில் அடுத்தடுத்து வரும் பாடல்கள் பெரிதா ஈர்க்கல. அனிருத் இசையமைத்திருந்தாலும் முதல் பாகத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையை நினைக்க வைக்கிறாங்க. 3 மணி நேர படத்தை இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருக்கலாம். முழுமையாக ஒரு கமர்ஷியல் படமா, சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படமா இருந்தாலும் சங்கரின் முழு டச் குறைவாகவே உள்ளது. அவரது படங்களில் வழக்கமாக இருக்கும் கிளேஷேவான காட்சிகள் இதிலும் இருப்பது தாக்கத்தை குறைக்குது. மொத்தத்துல இந்தியன் 2 இந்தியன் 3க்கான ட்ரெய்லராகவே இருக்கு. நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.